ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகல மகிமையும் நிறைந்தவருடைய நாமத்தினாலே சகல அதிகாரத்தையும் நம்முடைய கரத்தில் வைத்துக்கூடிய நாமத்தினாலே இன்றும் நம் நடுவிலே உலாவுகிறவரும் மரித்தோருக்கு உயிரோடு எழுந்தவருமாகிய தேவாதி தேவனுடைய நாமத்தினாலே தேவ சமூகத்திலே உபவாசத்தோடு கர்த்தருடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கிற அவர் சமூகத்திலே ஜெபித்து அவர் சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணி அவரை நோக்கி முறையிட்டு அவரை ஆராதனை செய்து அவரை உயர்த்தி அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற உனக்கும் எனக்கும் நமக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய குடும்பத்துக்கு தலைமுறைக்கும் பரலோக ராஜ்யத்திலிருந்து கர்த்தருடைய கரத்திலிருந்து தேவ சமூகத்திலிருந்து கர்த்தருடைய ஜனமாகிய நமக்கு நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகமும் பலனும் இறங்கி வந்தது. நல்ல கைதடி தடைகள் உடைக்கு ஆகிய நிரம்பி கையை சம கபதுரம் கத்துடைய ஆகிய நிரம்பி அந்த தடைகளை கட்டு உடைக்கிறது. உங்களுடைய விசுவாசம் எப்படி வருகிறது? உடம்புடைய ஆவி எப்படி இன்னைக்கு கட்ட அந்த தடைகளை உடைக்கும். இந்த ஆசீர்வாதத்தை, இந்த விடுதலையை, இந்த ரட்சிப்பை, இந்த சுகத்தை, இந்த ஐஸ்வர்யத்தை நீ அடையக்கூடிய ஆகும்படி உங்களை கிரீசிக்க வல்லமை இப்போது உடைத்து வெளியே போகும். தடைகளை உடைக்கும் நடுவில் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீ எழுந்திருக்க கூடாது. நீ எழும்பி ஆசீர்வாதமா இருக்க கூடாது. ஆமென். அல்லேலூயா. அப்படியே உன்னை அடிமைப்படுத்தணும். ரட்சிப்பை நீ சுதந்திரிக்க கூடாது. தேவனுடைய வெளிச்சத்துக்கு நீ வரக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை உன்னை விட்டு நீக்கணும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை உன்னை விட்டு எடுக்கணும். ஆமென். இது பிசாசு வாழ்க்கை செய்கிற தந்திரமான காரியங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இழந்து போனதை தேடவும் அதை திரும்ப கொடுக்கவும் இயேசு நடுவில் வருகிறார். எதை இழந்தாயோ அதை திரும்ப தருவார்கள். ஆமென். அல்லேலூயா. தீர்க்கதரிசனமாக கர்த்தரோட பார்த்தா பேசுறாரு. எதை விரும்பி வந்தாயோ அந்த விருப்பத்தை கர்த்தருக்கு நிறைவேற்ற கையை தட்டி விசுவாசம். எதை விரும்பி வந்தாயோ எதை இழந்து வந்தாயோ அதை திரும்ப உனக்கு தருவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையானது அது வல்லமை உள்ளது. உன் நடுவில் அதை கிரியை செய்யும். ஆமென். ஒரு வார்த்தை நாம் எடுத்து வாசிப்போம். எரேமியா 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்க நாம் கவனிப்போம். எரேமியா 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை எடுத்து நாம் வாசிப்போம். என்னது? கர்ப்ப வேதனை படுகிறவர்களின் சத்தமாகவும். நல்ல அந்த வார்த்தையை கவனி. மைக்கில் கொடுங்க. மைக் கொடுங்க. மைக்கில் வாசிங்க. என் காதல நல்லா கேட்கணும். கர்த்தர் வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார்னா, உபவாச கூட்டத்துக்கு வந்திருக்கிற உனக்கு கர்த்தர் சத்தியத்தை கொடுத்தாருன்னா அந்த வார்த்தை நடுவில் என்ன பண்ணா கிரியை செய்யும். அல்லேலூயா. எந்த நிலைமையில வந்தையோ அப்படி நீ போக கூடாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நம்பிக்கை உனக்கு வரணும். யார் முந்தி இறங்குகிறார்களோ, யார் விசுவாசத்தில் முந்திக் கொள்கிறார்களோ தேவனுடைய சமூகத்தில் அவர்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையும் மாறும். அல்லேலூயா. அது எப்பேற்பட்ட பிரச்சனையாலும் சரி, இன்னைக்கு நீ நம்பினா விசுவாசித்தா அந்த மகிமையை நீ பாப்பேன். அல்லேலூயா. தேவ ஜனங்களை குறித்து கர்த்தர் சொல்றாரு. படிங்க. கர்ப்ப வேதனை படுகிறவர்களின் கர்ப்ப வேதனை படுகிறவர்களின் சத்தமாகவும். சத்தமாகவும். கர்ப்ப வேதனை படுகிறவர்கள் சத்தம் உங்களுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? அப்ப கர்ப்ப வேதனை படாம இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கர்ப்பத்தின் கனியை தருவார். கையை தட்டி ஆகில சொல்றேன். சொல்றேன். கர்த்தர் சொல்றாரு, கர்ப்ப வேதனை படாமல் யார் இருக்கிறாரோ கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு இந்த வார்த்தையினாலே அவர்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு சத்தம் கேட்கணும். ஒரு சத்தம் கேட்கணும். ஆமென். ஒரு ரட்சிப்புக்கான நேரம் இது. நீ விடுதலையாகக்கூடிய நேரம் இது. உனக்கு அவர் அற்புதம் செய்கிற நேரம் இது. கர்ப்ப வேதனை படுகிறவருடைய சத்தமாகவும். முதல் விசை பிள்ளை பெறுகிறவர்களின் வியாகுலமாகவும். வியாகுலம். கர்ப்ப வேதனை படுகிற சத்தம் உனக்கு தெரியும். முதல் விசை குழந்தை பெறுகிறவருடைய வியாகுலம் உனக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? தெரியுமா தெரியாதா?
ரைட், நல்லா புரிஞ்சுக்கோ. வியாகுலமாகவும் சீயோன் குமாரத்தியின் சத்தத்தை கேட்கிறேன். சத்தத்தை கையை தட்டி அல்லேலூயா. சீயோன் குமாரத்தி யாரு? சீயோன் குமாரத்தி யாரு? அப்போ உன் சத்தத்தை கத்து என்ன பண்றாரு? எதுக்காக சத்தம் போட்ட? நீ எதுக்காக நீ சத்தம் போட்டியா சத்தம் போடையா யாருக்கு தெரியும்? இங்க உனக்காக ஊழியக்காரன் தேவ சமூகத்துல கத்தறான். உன் ரட்சிப்புக்காக, உன் விடுதலைக்காக, உன் ஆசீர்வாதத்துக்காக, உன் வருமானத்துக்காக, உன் விடுதலைக்காக, உன் சுகத்துக்காக யாரு கத்துறது? ஆசாரிய ஊழியக்காரன் கத்துறான். ஊழியக்காரன் சத்தத்தை கத்தர் கேட்பாரு. ஆனா அதோட கூட சேர்ந்து யாரு கூப்பிடணும்? யார் கூப்பிடணும்? நீ கூப்பிடணும். யார் கூப்பிடணும்? நீ கூப்பிடணும். கூப்பிட்டியா? ஜெபத்தோடு ஜெபத்துல இசைந்து கொண்டாயா? விண்ணப்பம் ஏறி இருக்கும் போது கர்த்தருடைய சமூகத்துல உன்னை குறித்து வாழ்க்கை குறித்து கர்த்தருடைய சமூகத்துல சோதனை பண்ணியா? மொழி இருதயத்தோடு கர்த்தரை துதிச்சியா? அல்லேலூயா. இதை செய்யாமல் போனால், இதை பின்பற்றாமல் போனால், இதற்கு செவி கொடுக்காமல் போனால், ஏதோ வந்த ஏதோ போன, நிக்க சொன்னாங்க நின்ன, உட்கார சொன்னாங்க உட்கார்ந்த என்று நீ போனா ஒரு மாற்றத்தையும் வாழ்க்கையில பார்க்க முடியாது. அல்லேலூயா. அவர் சொன்ன என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே என்ன பண்ண மாட்டேன், தள்ள மாட்டேன், உன்னை அவர் சேர்த்துக் கொள்வார். வேத சொல்லுக்கு உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? சேர்த்துக் கொள்வார். கைவிடப்பட்ட உன்னை, தூக்கி எறியப்பட்ட உன்னை, உதாசீனப்படுத்தப்பட்ட உன்னை, வருமானம் இல்லாத உன்னை, வேலை இல்லாத உன்னை, நிம்மதி இல்லாத உன்னை, தண்ணியோடு இருக்கிற உன்னை யார் தூக்கப்பட்டாலும் உன்னை சேர்த்துக் கொள்ள ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை அரவணைக்க ஒருவர் இருக்கிறார். உன்னை தூக்கி சுமக்க ஒருவர் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்ப்ப வேதனை படக்கூடிய சத்தத்தை போலவும் முதல் விசை பிள்ளை பெறுகிறவளின் வியாகுலத்தை போலவும் என் மகள், என் மகன், என்னால் அழைக்கப்பட்டவர்கள், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், என் சமூகத்தில் வந்திருக்கிற என் சீயோன் குமாரத்தி சத்தத்தை கேட்கிறேன். சத்தத்தை கேட்டாரு. அப்ப எத்தனை சொல்றீங்க சத்தத்தை கத்த கேட்டாரு? எத்தனை சொல்றீங்க சத்தத்தை கத்த கேட்டாரு? அல்லேலூயா. நீ உள்ள உடைந்து, உனக்குள்ள இருக்கிற ஆத்மா உடைந்து, என் வாழ்க்கையில மாற்றம் இல்லை ஆண்டவரே, என் வாழ்க்கையில எதிர்பார்க்கிற நிம்மதி இல்லை, நான் தேடுற ஆசீர்வாதம் இல்லை, நான் நிம்மதியாக இல்லை, சந்தோஷமாக இல்லை என்று உனக்குள்ள ஆவி கலங்கி உன் இருதயம் நொறுங்கி சத்தமிட்டா அந்த சத்தத்தை யார் கேட்பாரு? கேட்பார், கண்டிப்பா கேட்பார். ஆமென். செவ்வாய்க்கிழமை பார்த்தோம். அவள் மிகவும் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி தன்னுடைய விண்ணப்பம் பண்ணி தன் இருதயத்தை என்ன பண்ணாவ ஊற்றினாள். அல்லேலூயா. நீ எப்ப மனம் கசந்து வர இல்லையே, தேவ சமூகத்துல வரும் பொழுது எப்படி வரணும்? எப்படி வரணும்? மனம் கசந்து வரணும். எப்படி வரணும்? உன் இருதயத்தை அவர் பாதத்தில் ஊத்தணும். எந்த விதமான மேட்டிமை சிந்தை இதுக்குள்ள போகக்கூடாது. தேவ அறிவுக்கு விரோதமாக மனுஷ அறிவு உள்ள போகக்கூடாது. மாமிச கடன் உள்ள போகக்கூடாது. அறிவு இருமாப்பு உள்ளது. பரிசுத்த வேதம் சொல்லுது, உன் அறிவு இருமாப்பு உள்ளது. அந்த அறிவில் அங்க வரக்கூடாது. எல்லாவற்றையும் உதறி தள்ளி கர்த்தருடைய கிருபையில் தான் உங்களுக்கு வரும். எதுல வரீங்க? எதுல வரணும்? அதனாலதான் தாவீது எழுதும் போது சங்கீதம் 5:7 நினைக்கிற அவர் எழுதுறாரு, நானும் உமது மிகுந்த கிருபையினால் உம்முடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்து உம்முடைய பரிசுத்த சன்னதிக்கு நேராக பயபக்தியுடன் பணிந்து உம்மை தொழுது கொள்வேன். அல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய ஆவி. அந்த ஆவியில் தான் நீ வரணும். அந்த ஆவியில் தான் நீ ஜெபம் பண்ணணும். அந்த ஆவியில் தான் நீ கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு தெரியும், நான் பார்த்துக்குவேன், என்னால முடியும், நான் நடத்திடுவேன், நான் செஞ்சிடுவேன், நான் கீச்சிடுவேன், நான் கட்டிடுவேன் அப்படின்னு என்ன பண்ணுவதுங்க? இவருக்கு முன்னாடி மேன்மை பாராட்ட முடியாது. யாருக்கு முன்னாடியே? நீ உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு முன்னாடி தான் மேன்மை பாராட்டலாம். இவருக்கு முன்னாடி உன்னை என்ன பண்ண முடியாது, நீ உயர்த்த முடியாது. அவர் சொல்ல, நீ குப்பை,
நீ நான் யாரு? ஒண்ணுக்கும் உதவாதவர்கள். அவர் சொல்றாரு, மனுஷனை பார்த்து சொல்றாரு, உன்னை என்னை பார்த்து சொல்றாரு, நீ மண்ணுட. மனுஷனை அவர் மண் என்று நினைவு கூறுகிறார். துள்ளாத, ஆடாத, பெருமை பாராட்டாத, பெருசா நினைக்காத. நீ யாருதான்? மண்ணிட. புரிஞ்சுக்க. தீர்க்க தேசமா கத்த சொல்ற வார்த்தை கேளு. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், உனக்கு விரோதமாய் பேசுவார்கள், உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், உனக்கு விரோதமாய் பிரச்சனை பண்ணுவார்கள், உன் நிம்மதியை கெடுப்பார்கள், உன் சமாதானத்தை கெடுப்பார்கள். அவங்களா யாரு? யார் அவங்களாம்? மண்ணு. நீ சொல்லு அவங்க பார்த்து. அவர்கள் சொல்லு, அவர்கள் மண்ணு. அவர்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. நீ நம்பினா நடக்கும். யார் நம்ம நடக்கும்? நீ நம்ம நடக்கும். யார் சத்தத்தை கத்தர் கேட்டாரு? யார் சத்தத்தை கேட்டாரு? கர்ப்ப வேதனை படிக்கிறவருடைய சத்தமாகவும் முதல் விசை பிள்ளை பெறுகிறவளின் வியாகுலமாகவும் சீயோன் குமாரத்தின் சத்தத்தை கேட்டு அவள் பெருமூச்சு விட்டா. என்ன சொன்னா? என்ன மூச்சு விட்டாவ? விட்டியா? பெருமூச்சு விட்டியா? பெருமூச்சு என்ன அர்த்தம்? பதில் சொல்லு பார்ப்போம். முடிய போறேன். அது மேல உனக்கு போகக்கூடாது. இது உபவாச ஜபம் ஜபத்துக்கு முக்கியம். அடுத்து கர்த்தருடைய வார்த்தையும் முக்கியம். அந்த வார்த்தை தான் உன்னை பலப்படுத்தும். அல்லேலூயா. பெருமூச்சு விட்டா என்ன அர்த்தம்? சொல்லு டக்குனு, உனக்கு தோணுத சொல்லு. ஆபில நீதான் டக்குனு சொல்லு. பெருமூச்சு என்ன அர்த்தம்? இல்ல முடிந்து விட்டது. கடமை முடிந்து விட்டது. என்ன சுத்த இலக்கணத்தோட வந்து தமிழ். அடே சிந்து விடா. பெருமூச்சு என்ன அர்த்தம்? அதுக்கு மேல மூச்சு விட பெருமை இல்லையா? கைத்திருக்கிறது பயன்படுது. அதுக்கு மேல மூச்சு விட புரியுதா உனக்கு? என்ன பண்ணாவ? பெருமூச்சு விட்டா. அதுக்கு மேல மூச்சு விடுறதுக்குன்னா இல்ல பலம் இல்ல. எதுவுமே சொல்ற அந்த மாதிரியா? எதுவுமே சொல்ற. அதுக்கு மேல நடக்க, அதுக்கு மேல போக, அதுக்கு மேல எது செய்யறதுக்குன்னா இல்ல பலம் இல்லையா? உங்களை நம்பி வந்துட்டேன். நீங்க தான் எனக்கு பலம் தரணும். எதுவுமே நம்புற. அல்லேலூயா, அல்லேலூயா. உம்பல்லமையால் சுகமானி, உம்பார்த்தையால் சுகமானி, உம் தடுப்புகளால் சுகமானி, உம் தயவினால் சுகமானி. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உம் வல்லமையால் சுகமானி, உம் வார்த்தையால் சுகமானி, உம் தடுப்புகளால் சுகமானி, உம் தயவினால் சுகமானி. சுகம் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் அருவி பாயுதே. சுகம் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் அருவி பாயுதே. சுகம் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் அருவி பாயுதே. கர்த்தருடைய ஆவி உனக்குள்ள வரணும். கர்த்தருடைய ஆவி உனக்குள்ள வரணும். அதே கர்த்தருடைய ஆவி எப்ப இறங்கினதோ உலர்ந்த எலும்புகளாச்சு உயிர் பெற்றது. அப்படி என்ன ஆகணும்? உயிர் பெறணும். பெருமூச்சு என்ன பண்ணாவ? விட்டா. அப்படி என்ன அர்த்தம்? அதுக்கு மேல மூச்சு விடுங்கன்னா இல்ல எழுந்திருக்கவே முடியலன்னு அர்த்தம். அல்லேலூயா. பெருமூச்சு தன் கைகளை விரித்து, தன் கை நல்லா புரியணும். நல்லா புரியுது. ஒரே வார்த்தை நான் வசனத்தை எடுத்துட்டேன். தலைப்பு கத்தர் கொடுத்தாரு, செய்தியை கத்தர் கொடுத்தாரு. நான் உனக்கு தலைப்பு வசனத்துல நிக்கிறேன். உனக்கு நேரம் இல்லாதனால ஒரே வசனத்துல உனக்கு பேசுற ஆவியானவர். கர்ப்ப வேதனை படிக்கிற படிக்கப்பா. கர்ப்ப வேதனை படிக்கிறவளின், கர்ப்ப வேதனை படிக்கிறவளின் சத்தம். அப்படிப்பட்ட சத்தமா தேவ சமூகத்தை நீ கொண்டு வரணும். புரிஞ்சுக்க. முதல்ல தேவ சமூகமானது எப்படிப்பட்டது? இது
ராஜா சமூகத்துல போயிட்டு நான் புரியுமா ராஜாவுக்கு? புரியுமா? நீ என்ன பேசுற யாருக்கு புரியுது? புரியணும். அப்ப ராஜ சமூகத்துல போய் என்ன பண்ணீங்க? ராஜ சமூகத்துல போய் என்ன பண்ணா? நல்லா புரிஞ்சுக்க. முதல்ல நல்லா புரிஞ்சுக்க. எந்த மன்னனது? பாண்டிய நாட்டு மன்னன் பேர் என்னது? ராஜராஜ சோழனா? கரெக்டா? தெரியல. யாரு போய் கத்துட்டு அவங்கிட்ட? யாரு போய் கத்துறது? நீ இல்ல. இப்ப கோவலன் மறைவுக்கு போய் யார் போய் கத்துறது? கண்ணகி. யார் போய் கத்துறது? கோவலன் ஆயிட்டான், செத்துட்டான். அந்த மறைவை சகிக்க முடியாமல் கணவனுடைய அந்த சாவுக்கு காரணமானவர்களை நியாயம் தீர்க்கக்கூடிய பொறுப்பை கையில் எடுத்துக்கொண்டு யார் போனது? கண்ணகி போனா. எங்க போனா? யார்கிட்ட போனா? ராஜாதி ராஜா இல்ல, ராஜாவின் சகோதரி போனா. பாண்டிய மன்னங்கிட்ட போனா. எந்த மன்னங்கிட்ட போனா? பாண்டிய மன்னங்கிட்ட போய் இப்படி பேச என்ன பண்ண? பெருமூச்சை விட்டு கத்தனா. என்ன பண்ண? பெருமூச்சை விட்டு கத்தனா. நல்லா நீ புரிஞ்சுக்கணும். அந்த ராஜா கிட்ட போய் சத்தம் விட்டு பேசினா. இந்த ராஜாதி ராஜா கிட்ட வந்து என்ன பண்ணா? சத்தம் போட்டு என்ன பண்ண? நீ வாயை மூடி இருந்தா கத்தர் செய்ய மாட்டாரு. நீ வாயை மூட்டினா என்ன பண்ண மாட்டாரு? செய்ய மாட்டாரு. உன் தேவைகளை யாருக்கு சொல்லலாம்? உன் பிரச்சனை யாருக்கிட்ட சொல்லலாம்? உன் சூழ்நிலை யாருக்கிட்ட சொல்லலாம்? அவருக்கு எல்லாம் தெரியும். நீ சொல்லுவேன்னு பாப்பாரு. ஏன் உன் விண்ணப்பங்களை என்கிட்ட கொண்டு வர ஏன் சொல்றாரு? உன் விண்ணப்பம் என்னன்னு அவருக்கு தெரியாதா? உன் பிரச்சனை தெரியாதா? எல்லாம் தெரியும். ஆனா அவருடைய சமூகத்துல வரும்போது என்ன வரணும்? என்ன எப்படி வரணும்? விண்ணப்பத்தோடு வரணும். விண்ணப்பத்தோடு வரணும். அதான் திரும்ப திரும்ப கேட்கிறேன். உன் விண்ணப்பம் எங்க வரணும்? இங்க வரணும். எல்லாருடைய விண்ணப்பத்தை நான் வச்சிருக்கிறேன். எல்லாருடைய விண்ணப்பத்தை வச்சு அது மேல கை வச்சு ஜெபம் பண்ணிக்கிறேன். கர்த்தர் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். ஏன் ஜெபத்தை கர்த்தர் வெறுக்க மாட்டாரு. ஆமென் சொல்லுவாங்க. தெளிவா புரிஞ்சுக்கோ. கர்ப்ப வேதனை படுகிற ஸ்திரீயினுடைய சத்தத்தை போல முதல் விசை பிள்ளை பெறுகிறவளின் வியாகுலமாகவும் சீயோன் குமாரத்தியின் சத்தத்தை கேட்டேன். எதுவுமே நம்புறது. அப்ப நீ சத்தம் போட்டு இருந்தா, நீ கத்திருந்தா, நீ கதறி இருந்தா, உன் சத்தத்தை அவர் பண்ணி பாரு. நீ வாய முடியும் அமைதியா இருந்தா அவரும் அமைதியா இருப்பாரு. சத்தம் போட வேண்டிய பொறுப்பு யாரு கையில இருக்குது? உன் கையில இருக்குது. அவர் சத்தத்தை கேட்கிறவர் கேட்டாரா? எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனத்தினுடைய கூக்குரலை கேட்டது யாரு? யார் கேட்டது? அப்ப அவங்க பார்க்கிறாரா இல்லையா? அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க இல்லையா? சிறையில் இருக்கிறாங்க இல்லையா? பிரச்சனை இருக்கிறாங்க இல்லையா? கஷ்டத்தை சுமக்கிறாங்க இல்லையா? பார்த்து தானே இருக்கிறாரு. அப்ப சத்தம் எப்ப வருதோ அப்ப கேட்கிறாரு. அல்லேலூயா. அதை கேட்டு அதை பார்த்து அப்பதான் ஆள் அனுப்புவாரு. ஆள் அனுப்பினாரா இல்லையா? விடுதலை ஆக்கிறதுக்கு நீ சத்தம் போட்டுனா, நீ கூப்பிட்டுனா உன்னை விடுவிக்க ஆள் அனுப்ப வர மாட்டாரா? யார் வருவாங்க உன்னை தேடி? யார் வருவாங்க? தேவதூதர் வருவாங்க. யார் வருவாங்க? தேவதூதர் வருவான். உன் வீட்டுக்குள்ள தேவதூதர் வருவான். அல்லேலூயா. நீ சத்தம் போட்டு நீ தான் கூப்பிடலையே. கையை தட்ட மாறுற, வாயை துறக்க மாறுற, பாட்டு பாட மாறுற, சோத்திரம் பண்ண மாறுற, கண்ணை மூட மாறுற, வேடிக்கை பார்க்க மாட்டேன். திருவிழாவில் பார்க்குற மாதிரி ராட்டின சுத்தத்தை பார்க்கலாமா? ஊஞ்சலை பார்க்கலாமா? லைட் எரியதை பார்க்கலாமா? கடையில் வைக்கிறத பார்க்கலாமா? அந்த பார்க்கலாமா? இதை பார்க்கலாமா? பண்ணிக்கிற ஆராதனை இல்லை. இப்படி பார்க்க கூடாது. எங்க வந்து பார்க்க கூடாது? இங்க கண்ணை மூடனா பரலோக மகிமையை பார்க்கலாம். அல்லேலூயா. இங்க சபைக்குள்ள கண்ணை மூடனா எதை பார்க்கணும்? பரலோக மகிமையை பார்க்கணும். அந்த ஆவியில நிக்க நீ தேவ சமூகத்துல. அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்க லைவ்ல போயிட்டு இருக்குது.
தலையை முடிஞ்சுட்டு போகும். அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளும். கர்ப்ப வேதனை படுகளுடைய சத்தத்தை போலவும் முதல் விசை வியாகுலமாகவும் சீயோன் குமாரத்தியின் சத்தத்தை கேட்கிறேன். அவள் பெருமூச்சு விட்டு தன் கைகளை விரித்து ஐயோ ஐயோ பொல்லாத மனுஷர்களாலே, கொலைபாதகர்களாலே, அநியாயக்காரர்களாலே, அக்கிரமக்காரர்களாலே என் ஆத்துமா சோர்ந்து போகிறதே என்றால். அல்லேலூயா. எப்படி ஒரு உபவாசம் வந்துட்டு எப்படி வந்திருக்கிற அங்க பைபிள் வேதம் சொல்லுகிறது, ஐயோ கொலைபாதகர்களாலே, பொல்லாத மனுஷர்கள், உனக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்கள், உன் சமாதானத்தை கெடுக்கிறவர்கள், உன் முயற்சியை தடுக்கிறவர்கள், உன் உழைப்பை கெடுக்கிறவர்கள், உன் நிம்மதியை கெடுக்கிறவர்கள், நீ சுகமாய் வாழ்வதை கெடுப்பவர்கள், உன் பெருசு ஆசீர்வாதத்தை கெடுக்கிறவர்கள், இவர்கள் கொலைபாதகர்கள். கத்தியத்து குத்தம் தான் கொலைகாரன் கிடையாது. வார்த்தையை அனுப்பி நம்முடைய நிம்மதியை கெடுக்கிறவர்கள் பேர் தானே அவங்களும் கொலைகாரன் தான். வார்த்தையை அனுப்பி வார்த்தையால நம்மளை குத்துக்கிறவங்களும் கொலைபாதகர்கள் தான். உன்னை எத்தனை பேர் வார்த்தையால குத்திட்டாங்க? வார்த்தை என்பது அது என்னது? வார்த்தை என்பது என்னது? அது அம்பை போல. அந்த அம்பு உன்னை கொத்தி உன் நிம்மதி என்ன பண்ணிச்சு? கீழ்ச்சிச்சு. உன் நிம்மதி கெடுத்துச்சு. கொலைபாதகர்களாலே என் ஆத்துமா சோர்ந்து போகிறதே என்றால். அல்லேலூயா. எத்தனை பேர் சோர்ந்து போய் வந்துட்ட? எத்தனை பேர் சோர்ந்து போய் வந்துட்ட? அங்கே இருந்து பேசு. அங்கதான் அழைத்து கேமரா. அங்கே இருந்து பேசு. அல்லேலூயா. அல்லேலூயா. சோர்ந்து போனேன் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொல்றாரு ஒரு வசனத்தை படி உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29, 30, 31. அங்க எரேமியா 4:31, நீங்க உபாகமம் 4, 29, 30, 31 படி முடிச்சிருவோம். அப்பொழுது நீ அந்த சத்தத்தை கேட்டு, அந்த பெருமூச்சை கேட்டு, கொலைபாதகளை வர உனக்கு சோர்ந்து போனதை அவர் பார்த்து அவர் சொல்றார், அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய். அல்லேலூயா. அல்லேலூயா. பொல்லாத மனுஷங்க மூலமாய் என் ஆசீர்வாதம் போயிடுச்சு, என் வருமானம் போயிடுச்சு, என் நிம்மதி போயிடுச்சு, என் சந்தோஷம் போயிடுச்சு, வேதனை பண்ற, பெருமூச்சு விடுற, பெருசு சத்தம் விடுற, எல்லாத்தையும் இழந்துட்ட. அந்த நிலைமையில கர்த்தர் சொல்றாரு, அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய். யாரை தேடி வந்திருக்கிறப்பா? யாரை தேடி வந்திருக்கிறான்? பெருமூச்சு விட்டு கர்ப்ப வேதனை படுகிற பெரிய சத்தத்தை போல, முதல் விசை பிள்ளை பெருகுடைய வியாகுலத்தை போல, இந்த பொல்லாத மனுஷர்கள் மூலமாய் உனக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை, நீ படுகிற கஷ்டம், நீ படுகிற வேதனை, இந்த துன்பம், இதெல்லாம் நினைச்சு பெருமூச்சை விட்டு உன் கையை விரித்து நான் சோர்ந்து போனேன்னு கர்த்தர் சமூகத்துல வந்திருக்கிறேன். உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அப்பொழுது அங்கே இருந்து தேவனாகிய கர்த்தரை தேடுவாய். உன் முழு இருதயத்தோடு. என்ன வருடா? உன் முழு இருதயத்தோடு. எப்படி வரணும் கர்த்தர் சமூகத்துல? முழு இருதயத்தோடு வரணும். முழு இருதயம் என்ன அர்த்தம்? முழுசா நம்பணும். முழுசா என்ன பண்ணா? நம்பணும். புருஷனை கல்யாணம் பண்ணிக்கின்னு ஒரு புருஷன் கூட பார்த்துட்டு, இல்ல கல்யாணம் பண்ணிக்கிற பொண்டாட்டி கூட பார்த்துட்டு இன்னொருத்தனை பார்த்துருந்தா, இன்னொருத்தி பார்த்துருந்தா, நீ முழுசா புருஷனால நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு வீட்டுக்காரர் கூட வாழ்ந்து நிக்கிற, புருஷன் கூட வாழ்ந்து நிக்கிற, இல்ல பொண்டாட்டி கூட வாழ்ந்து நிக்கிற, இன்னொரு ரோட்ல போற பொண்ணை பார்த்தா நீ யாராயிடுவ? இன்னொரு பொண்ணை என்ன பண்ணக்கூடாது? பார்க்க கூடாது. பார்க்காம எப்படி இருக்க முடியும் கேக்குறியா? பாரு. ஆனா பார்த்து அது மேல என்ன பண்ணக்கூடாது? நீ ஆசைப்படக்கூடாது. அல்லேலூயா. புருஷன் கூட வாழ்ந்துற நல்ல புரிஞ்சுக்கோ. நியாயப்பிரமாணத்துல போது. இப்போ பிரமாணம், கிறிஸ்துவின் பிரமாணம் நமக்கு புதிய உடன்படிக்கை. பழைய புருஷன் நியாய
பிரமாணம். நான் அங்க போல அது புத்தி கேட்டாது. இப்போ அது வேற விஷயம், வேற சப்ஜெக்ட். நல்லபடி புருஷனை கட்டிட்டு வந்துட்டேன். இந்த புருஷன் கூட வாழ்ந்துக்கிற கையை பிடிச்சி கூட்டு போறாரு, தோட்டல கை போட்டு கூட்டுக்கிறாரு. நீ பின்னாடி வரணும்னு பார்த்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப முழுசு அவன் நல்லா இருக்கிறானோ நல்லா இல்லையோ, இந்த பொண்ணு நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ, நீ கையை பிடிச்சிட்ட நம்ம ஜாலியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. என்ன பண்ணிட்ட? நீ கையை பிடிச்சிட்ட, தாலி கட்டிட்ட, உனக்கு மாத்திரம் புருஷனா இருப்பேன்னு சொல்லிட்ட. மரணம் நம்ம பிரிக்கிற வரைக்கும் உனக்கு மட்டும் பொண்டாட்டியா பண்ணிச்சுட்ட, உனக்கு மட்டும் புருஷனா பண்ணிச்சுட்ட. சொன்னீங்க, நடக்கிறியா இல்லையா? அப்ப இங்க வரும்போது எப்படி வரணும்? அவர் மணவாளன், நீ யாரு? அவர் மணவாளன். அவர் மணவாளன். உங்களுக்கு புரியுது? மணவாளன் புருஷன். மணவாளன் என்னது? புருஷன். நம்ம யாரு? பொண்டாட்டி, மணவாட்டி. பொண்டாட்டி ஆக போறோம், இன்னும் பொண்டாட்டி ஆகல. பொண்டாட்டி ஆகிறத உடன்படிக்கை போட்டிருக்காரு. உடன்படிக்கை எங்க? அது எந்த உடன்படிக்கை? ஞானஸ்தானத்துல உடன்படிக்கை போட்டாரு. நீயும் நானும் மணவனுக்கு மணவாட்டி ஆக போற, மனம் முடிக்க போகிற அந்த நாளுக்கு உன்னையும் என்னையும் கர்த்தர் அழைத்து உடன்படிக்கை செய்து இப்ப நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு. நமக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு. நமக்கு அவர் வருகையிலே நான் போய் மணவாளனோடு என்ன பண்ணிடுவோம்? சேர்த்துருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டிக்கின பொண்டாட்டியை விட்டு நீ வேறொரு பொண்ணை பாத்தீனா, கட்டிக்கின புருஷனை விட்டு நீ வேறாம பாத்தீனா, உனக்கு என்ன இல்ல? அவங்கிட்ட முழு மனசு இல்ல. அப்ப இந்த மணவாளனை தேடி மணவாட்டி எப்படி வந்தான்? மணவாளனை தேடி மணவாளன் எங்க இருக்கிறாரு? மணவாளன் நீ என்ன திருத்தின்னு மொழிக்கிற பாரு. மணவாளன் யாரு? அவரு டைமாரி. மணவாளன் யாரு? மணவாளன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மணவாட்டி யாரு? நான் தான். அல்லேலூயா. அப்ப மணவாளன் எங்க இருக்கிறாரு? சபையில இருக்கிறாரு. மணவாளனை தேடி மணவாட்டி எப்படி வந்தான்? முழு இறுதியோடு வந்தான். அல்லேலூயா. இந்த மணவாளனை பார்க்கறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற உலகத்துல இருக்க மணவாளனை பார்த்தீனா இந்த மணவாளன் கிட்ட நீ வர முடியாது. அல்லேலூயா. இந்த மணவாளன் கிட்ட வந்தாக்கா, இந்த ஆண்டவர் கிட்ட வந்தாக்கா, இந்த இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தாக்கா நீ முழு இறுதியோடு வரணும், முழு நம்பிக்கை வரணும். இவர் வல்லமை உள்ளவர், இவர் அதிசயம் செய்வார், இவர் எனக்கு அற்புதம் செய்வார், இவர் என்னை குணமாக்குவார், இவர் வாழ்க்கை மாற்றுவார். நீ நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கையில் வந்து நீ முழு இறுதியோடு வரணும். அந்த மாதிரி ஒரு உலகத்தை சொல்ற ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு இருக்க. போலாமா போலாமா போகக்கூடாதா? வரலாமா வரக்கூடாதா? சபைக்கு போலாமா போகக்கூடாதா? ஐயோ கூப்பிட்டாங்களே, ஐயோ வர சொன்னாங்களே, போலாமா போலாமா போலாமா? உன்னை கத்து வீட்டிலே வந்துருவாரு. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உன் மேல அவர் பிரியமா இருக்கிறாரு. கைதிங்க, உன் மேல உன்னை அவர் நேசிக்கிறாரு, உன்னை அவர் அழைத்திருக்கிறாரு. நீ தான் அவருக்கு வேணும். யார் தான் வேணும்? உன் வாழ்க்கையை அவர் மாத்துவாரு. எதுவுமே நம்புற? என் வாழ்க்கை யார் மாத்துவாரு? என் வாழ்க்கை யார் மாத்துவாரு? கண்டிப்பா உன்னை கொண்டு வந்தவர் கண்டிப்பா வாழ்க்கை மாத்துவாரு. அதான் சொல்லுவாங்க. மொழி முடிச்சலாம். மொழி இறுதியோடு முழு ஆத்மாவோடும் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் பொழுது அவரை கண்டறிவாய். அவரை கண்டறிவாய். அல்லேலூயா. 31 வரைக்கும் முடிங்க. நீ வியாகுலப்பட்ட இவைகள் எல்லாம் நீ என்ன எதற்கு வியாகுலப்பட்டாயோ, எதற்கு உன் உள்ள உடைத்ததோ, எதிர ஆத்மா சோர்ந்து போச்சோ, எதிர துக்கப்பட்டு அழுதாயோ, எனக்கு விடுதலை இல்லை, எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு வருமானம் இல்லை, எனக்கு நல்ல வேலை இல்லை, எனக்கு குழந்தை இல்லை, நிம்மதி இல்லை, எதற்கெல்லாம் சோர்ந்து போய் வியாகுலப்பட்டாயோ இவைகள் எல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் போது கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியவையானால் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருந்து அவர் உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வியாகுல மர்மம் மாறாதா? வழி திறக்காதா? இந்த காக்கா உனக்கு அப்பமும் கறியும் வந்து கொடுக்கலனா இன்னொரு காக்காவே கர்த்தர் உனக்கு அனுப்ப. கைதிரி கத்த பயன்படுது. இந்த காக்கா வேணா உன்னை வெறுத்து இருக்கலாம், ஆனா இன்னொரு காக்கா என்ன பண்றாரு? உனக்காக ரெடியா வச்சிருக்காரு, அனுப்புவாரு.
அன்பு மாட்டாரா? அன்பு மாட்டாரா? அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆவியில உணர்றியா? இந்த காக்கா வந்து உனக்கு உதவி செஞ்சது. இந்த காக்கா உனக்கு என்ன குதிச்சு? அது அந்த காக்கா. பாத்தியா? நேற்று பார்த்துட்டு வந்தியா? அந்த அண்ணன் காக்கா, அந்த அண்ணன் காக்கா இது வரைக்கும் உனக்கு நான் இப்ப கூட மேல போறேன், நீ விசுவாசிக்கிற. அந்த அண்ணன் காக்கா, அந்த காக்கா உனக்கு வருமானத்தை கொடுத்துருக்கோம், உனக்கு சம்பளம் கொடுத்துருக்கோம். நல்லா புரியுது? அந்த காக்கா இப்ப என்ன ஆயிடுச்சு? இப்போ வேற திசையில போயிடுச்சு. புரியுதா? காத்து கேட்குதா உனக்கு? வேற திசையில போயிடுச்சு பறந்து. அந்த காக்கா போனா இன்னும் ஒரு காக்காவே கத்த உனக்கு வச்சிருப்பாரு. அது தானா உன்னை தேடி வரும். அண்ணே சொல்லுவாங்க. அல்லேலூயா. வெள்ளை காக்காவோ, வெள்ளையாகிற காக்காவோ, இல்ல கருப்பாகிற காக்காவோ, படிச்ச காக்காவோ, படிக்காக காக்காவோ, அதிகாரத்தில் உள்ள காக்காவோ, அதிகாரத்தில் இல்லாத காக்காவோ, ஏதோ ஒரு காக்கா உனக்கு வழியை திறக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏதோ ஒரு காக்கா கொண்டு வந்து 27 கோடியை கொடுக்க போகுது. நமக்கு ஏதோ ஒரு காக்கா கத்தர் அப்பப்ப பேசினே இருக்கிறாரு. அவன் வருவான், நீ போயின்னு இருப்ப, நீ நிப்ப, அந்த இடத்துல வரும், கார் வரும், காரை திறப்பான், பெட்டி பெட்டியா திரும்ப நடு வயசு போயின்னு இருப்பான். இது நடக்கும். அல்லேலூயா. இது நடக்கும். பெட்டி பெட்டி அனுப்பி வச்சு யாரோ அவர் சொன்னாரு, உன் பேர் என்னன்னு கேட்பா. ஏன் சொல்ல ஆசை அவருக்கு உங்ககிட்ட தான் அனுப்பிச்சாரு, இந்த அவருக்கு தான் கொடுத்தாங்க அப்படின்னு கொடுத்து போயிட்டே இருப்பாங்க. 127 கோடி வரும். வருமா வராஜா? வருமா வராஜா? வரும். அல்லேலூயா. கத்தத்தை 27 கோடி தரட்டாரு. அதுல ராத்திரில நான் சுத்தப்படாது. ராத்திரி என்ன பண்ணக்கூடாது? சுத்தக்கூடாது. எப்ப நமக்கு தருணம் அவனுக்கு தெரியும், எப்ப உன்னை அனுப்புவாருன்னு தெரியும், எந்த இடத்துக்கு போசமா போவோம். அப்ப போகும்போது தானா வரும், தானா உனக்கு வழி திறக்கும், தானா உனக்கு வேலை கிடைக்கும், தானா உனக்கு வருமானம் வரும், தானா கத்த கோயில் பாக்கிட்ட தருவாரு, தானா கடல் பிரச்சனை மாறும், தானா வியாதி நீங்கும், தானா உனக்கு அற்புதம் நடக்கும், தானா உனக்கு பிரச்சனை மாறும், தானா உன் சத்துருக்கள் விவரங்கள், தானா உனக்கு கத்த இறங்கி உனக்கு அற்புதம் செய்வேன். கைத்திரி கத்த பயன்படுது. நீ முழுகிருக்கு தேடு முழு ஆத்மாவோட தேடணும், நம்பி வரணும். யார நம்பிய? நம்பி வரணும். என்ன நம்பி வா, நான் உனக்கு அற்புதம் செய்வேனா செய்ய மாட்டேன் சோதித்து பாரு. அவரை தேடுங்கள், நீங்கள் பிழைப்பீர்கள். அவரை நம்புங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதித்து கைதிருக்கிறது நல்லா மேம்படும். டைம் ஆயிடுச்சு, அதுக்கு மேல போக